என்றாலும் மக்கள் என்ன செய்யறாங்க? சுவிசேஷத்தை கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். இதை போன்ற ஒரு அமோக வரவேற்பு நம்ம தேசத்து ஹிஸ்டரியிலே இல்லை. இதை நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா மோடி வராரு, பிஜேபி ஜெயிக்குது, அது நடக்குது, இது நடக்குது அப்படின்னு அதையே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் மிகவும் வைராக்கியமாக காரியங்களை செய்து வருகிறார். மக்களுடைய இருதயத்தை விரிவாக திறந்து தந்திருக்கிறார். இதுதானே இன்றைக்கு ஒருவேளை லூக்கா 21 அதிகாரத்துல நம்ம பாக்குற மாதிரி இந்த கடைசி கால சம்பவத்துல இன்னைக்கு ஜெயில போய் போட்டாலும் அங்கே என்ன செய்யறாங்க? அங்கே ஜெபக்குழு ஆரம்பிச்சுறாங்க. சரிதானா? அங்கேயும் ஜெபக்குழு ஆரம்பிக்கிறாங்க. ஜெயிலர் அம்மாவே என்ன செய்யுது? ஜுவனில் பேசுற 16 வயசு கீழே உள்ள அந்த சின்ன பொண்ணுக்கு நியூ டெஸ்டமெண்ட் எங்க இருந்தோ தேடி பிடிச்சிருந்து அம்மா நீ இத வாசின்னு சொல்லுது. சரியா? ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். நான் சொல்லிட்டே இருந்தேன்னா இன்னைக்கு ஃபுல்லா நீங்க இங்க இருக்கலாம், கேட்டுட்டே இருக்கலாம். ஆகையினாலே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அக்காவை பார்த்தேன். அவங்க சத்தீஸ்கர்ல விபிஎஸ் நடத்துறதுக்கு போய் அங்க போய் விபிஎஸ் இருந்துட்டு வந்தாங்க. அப்ப அவங்க சொன்ன காரியம் என்னன்னா, உபத்திரம் இல்லைன்னா என்ன ஆயிடும்? திருநெல்வேலி திருச்சபை மாதிரி ஆயிரும். நாங்க என்ன உபத்திரம் இருக்கிறதுனால என்ன இருக்கு? அவங்க ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறார்கள் சொன்னாங்க. அது ரொம்ப உண்மை. அதனால உபத்திரத்தை பத்தி நம்ம பார்க்கறத விட என்ன செய்யணும்? ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார், தைரியசாலிகளை வைத்திருக்கிறார். அவங்களுக்கு இன்றைக்கு காலையில 2 மணி வரைக்கும் எங்களுக்கு ஜெபம். அதுல கூட கோ என்று சொல்லப்படுகிற ஆதிவாசி மக்கள் மத்தியில முதல் விசுவாசி ஒரு கிராமத்துல அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ மிஷினரியை அழைத்து 2 மிஷினரிஸ் போறாங்க. அவங்க உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. சாயங்கால நேரத்துல பாட்டு பாடி அந்த வீட்டுல ஜெபம் பண்றப்போ எதிர்ப்பாளர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். எதிர்ப்பாளர் சூழ்ந்து அங்கே பஞ்சாயத்து நடக்குது. பஞ்சாயத்துல 2 மிஷினரிக்கு 1000 ரூபாய் ஃபைனு, அந்த நபருக்கு 10,000 ரூபாய் ஃபைனு. நீ இயேசு கிறிஸ்துவை நீ மறுதலிக்காவிட்டால் என்ன செய்யணும்? இந்த கிராமத்தை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி எடுக்க விட மாட்டோம், உன்னுடைய ஆடு மாடுகளுக்கு இங்க எங்கேயும் மேய முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த மிஷனரிஸ் வீடு திரும்ப முடியாது, ஒரு காடான இடம். ஸோ ராத்திரி தூக்கம் வரல, அதிகாலம் வரைக்கும் என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்ணிட்டு காலையில என்ன நடக்குது? அந்த விசுவாசி தனக்கு இருந்த 4 மாடு, தனக்கு இருந்த கொஞ்சம் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு பிள்ளைகளோடு எங்க வந்துட்டாரு? காட்டுக்கு வந்துட்டாரு. நான் என்ன செய்ய மாட்டேன்? இயேசுவை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு 3 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு பாதி கிராமம் என்ன செஞ்சிட்டாங்க? அந்த நபர் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அங்கே ஒரு ஆலயமும் நம்ம கட்டிட்டோம். நான் சொல்றது புரியுது நினைக்கிறேன் இல்லையா? அப்போ உபத்திரவங்கள் என்ன செய்து? உபத்திரவங்கள் திருச்சபையை பெருக்குகிறது. எந்த விதத்திலையும் அது தடையாக இல்லை. இதை நாம் இந்த சாயங்கால வேளையிலே நாம் மறந்து போகக்கூடாது. இன்னொரு காரியம், 1995ஆம் ஆண்டு ரோஸ்மேரி ஸ்கூல்ல வச்சு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாக மிஷன் எக்ஸ்போ ஒரு மிஷனரி பொருட்காட்சி கண்காட்சி நடத்தப்பட்டது. அதன் பின்பாக இப்போ இந்த காலாண்டு தேர்வுல காலாண்டு தேர்வு விடுமுறையிலே செப்டம்பர் 28 இருந்து அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் சாரடக்கர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த கிரவுண்ட்ல வச்சு நம்ம ஒரு எக்ஸ்போ நடத்த போறோம். சரிதானே? அதே அண்ணன் தான் அன்றைக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி செய்த அதே நவநீதர் அண்ணன், ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நவநீதர் அண்ணனுடைய டீம் அதை பிளான் பண்ணி நடத்த இருக்கிறாங்க. ஸோ அதற்கான இந்த பிரேயர் கார்டு இருக்கு. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா
என்னுடைய மனைவி உங்களுக்கு கொடுப்பாங்க. எந்த கம்பல்ஷனும் இல்லை. என்ன செய்ய, நீங்க இதுக்காக ஜெபம் பண்ண போறீங்க. இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன? நம்ம எங்க இருந்து, நம்மளுடைய ஆரிஜின்ஸ் எங்கே இருந்து நம்மளுடைய இந்த திருச்சபை உருவானது, எப்படி உருவானது, பூர்வ நாட்களை நினைப்பாயாக என்று சொல்லி கருப்பொருள் வைத்து நாம் மீண்டுமாக 300 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், நமக்கு முன்பாக உள்ள கடமை என்ன, இந்த தேசத்தை என்ன செய்யணும், ஆண்டவருக்காக சுதந்திரிக்க வேண்டும், இந்த கடமையை பற்றி இந்த கண்காட்சி எடுத்து சொல்ல போகுது. இதன் விளைவாக இங்கே உள்ள திருச்சபைகள், ஒருவேளை சிஎஸ்ஐ திருச்சபை மாத்திரமல்ல, எல்லா திருச்சபைகளும் என்ன செய்ய வேண்டும், பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். மீண்டுமாக அன்றைக்கு ஆதி காலங்களிலே 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி இருந்தது போன்ற ஒரு மிஷனரி பாரம் நம்முடைய திருச்சபைக்கு மீண்டும் வர வேண்டும். என்னுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா, நான் 10 வயதிலே நான் முழு நேர பணிக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். எனக்கு 3 தம்பி 1 தங்கச்சி, 5 பேரும் நாங்க என்ன செய்றோம், முழு நேரமாக ஊழியத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் அந்த காலத்துல உருவான காரியங்கள். இப்போ மீண்டுமாக அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இந்த தேசம் இப்ப திறந்திருக்கு. எப்ப மூடும் தெரியாது. இந்த திறவுண்ட வாசல் அடைபடுறதுக்கு முன்னாடி இதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற பெரிய பாரத்தை இந்த கண்காட்சி என்ன செய்யணும், இந்த திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு இதை செய்யறோம். அதனால நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க பங்கு கொள்ளுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை சொல்லுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு விசேஷமா காமிங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரியா? நம்ம எங்க இருந்து வந்தோன்றது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். சரியா? கார்டு வேணும்னா நீங்க இப்போ கையத்தினாலும் சரிதான், என்ன பின்னாடினாலும் சரிதான். போற போது இல்லைன்னா அவள்கிட்ட வாங்கிக்கலாம். இந்த நாளிலே உங்களோடு எதை குறித்து நான் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெபித்து இருக்கும்போது உங்களோடு இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படை காரியத்தை குறித்து தான் பேச வேண்டும் என்று சொல்லி நான் உணர்த்தப்பட்டேன். அப்போ அந்த அடிப்படை காரியத்துக்காக ஆதாரமாக உள்ள வேத பகுதியாக லூக்கா 14ஆம் அதிகாரம் 25 முதல் அந்த அதிகாரம் முடிய உள்ள அந்த பகுதிக்காக நம்ம திருப்பி வைத்துக் கொள்ளலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை உள்ள இந்த பகுதி. இந்த பகுதியில பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி வந்து என்று சொல்லி இது ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த அநேக ஜனங்கள் எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதி. இப்ப கடைசி முறையாக அவர் எங்க போறாரு, எருசலேமை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார். மேலே கலீலியாவில இருந்து பெரிய வழியாக வந்து மீண்டுமாக யூதேயாவுக்குள்ளாக நுழைந்து அவர் என்ன செய்றாரு, எருசலேமை நோக்கி போகிறார். அங்க என்ன நடக்க போகுது, அவர் சிலுவையிலே அறையப்பட போகிறார். அப்போ இந்த திரளான ஜனங்கள் யாரு, இவங்களும் பஸ்காவை ஆசரிக்கிற கூட்டம். வட பகுதியிலிருந்து எருசலேமை நோக்கி போகிற இந்த கூட்டம். அப்ப இந்த கூட்டத்தினர் என்ன செய்யறாங்க, கூட்டமாக அவரோடு கூட இருக்கிறாங்க. அரசல் புரசலாக அவரை பத்தி என்ன செஞ்சிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க. சோ அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வந்திருக்கும். ஒருவேளை அவர் அற்புதம்லாம் செய்வார்னா அதை பார்க்கணும்னு கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க. இல்ல அவர் என்னதான் சொல்றாருன்னு கேட்கணும்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு கூட்டம் இருந்திருப்பார்கள். இப்போ முந்தின அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 13வது அதிகாரம் 24வது வசனத்துல இல்ல 22வது வசனத்திலே இருக்குது. அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம்
பண்ணி கொண்டு போனார். அப்போ அவர் கூட நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட அவர் ரொம்ப எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறாரு? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள்ன்றார். ஏன்னா 26வது வசனத்துல என்ன சொல்றாரு? நீங்க என்ன சொல்லுவீங்க? கடைசி நாள்ல என்கிட்ட வந்துட்டு உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். என்ன லிட்டரலா அது அங்க நடந்துட்டு இருந்தது. இவங்க அவர் கூட உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்களா? எப்படிலாம் சாப்பிடும்ல, கொஞ்ச நாள் ஆகும்ல நடந்து போறதுக்கு. சோ சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. நீங்க என் கூட சாப்பிட்டுருக்கலாம், நான் போதகம் பண்றத கேட்டிருக்கலாம், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை என்றுதான் அவர் சொல்லுகிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த கடைசி காலத்தினுடைய அறிகுறிகளில் ஒன்று என்னது? சூப்பர்ஃபிஷியல் கிறிஸ்டியானிட்டி, இல்ல மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவம், ஆழமற்ற கிறிஸ்தவம். அதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இதுல எச்சரிக்கையான விஷயம் என்னன்னா, நான் அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேனா இல்லையாங்கிறது தான். இல்லையா? அது பரிதாபம் இல்லையா? ஒரு ஜான் மெக்கார்த்தர் என்கின்ற ஒரு தேவ மனிதர் அவரு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அவர் என்ன எழுதுறாருன்னா, சேவ்ட் ஆர் செல்ஃப் டியூப்ட் அப்படி என்று எழுதுகிறார். அப்படின்னா அர்த்தம், ரட்சிக்கப்பட்டவனா அல்லது என்னையே ஏமாற்றிக் கொள்ளுபவனா என்று சொல்லி ஒரு கேள்வியோடு அந்த புத்தகத்தை எழுதுகிறார். அப்போ இந்த ஒரு மேலோட்டமான கிறிஸ்தவம் அல்லாது ஆண்டவர் விரும்புகின்ற கிறிஸ்தவம் எனக்குள்ளாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஆராய்வதற்கு மிகவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சோ இந்த வேத பகுதியிலே அவர் 3 முறை அவர் என்ன சொல்றாரு? 3 பேர் என்ன சொல்றாரு? 26வது வசனம் கடைசியில என்ன சொல்றாரு? எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். 27 என்ன சொல்றாரு? எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். 33லயும் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான்றார். அப்போ அவர் அந்த மேலோட்டமான கிறிஸ்தவத்துக்கு எதிராக எதை விரும்புகிறார்? என்ன விரும்புகிறார்? அவரு என்ன விரும்புறாரு? சீஷனா இருக்க வேண்டும். தைரியமா சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. தப்பா சொன்னாலும் தப்பு இல்லை. நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதை சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன விரும்புகிறார் அவரு? எல்லாத்துக்கும் மேல அவர் விரும்புவது என்ன? சீஷனா இருக்க வேண்டும். சீஷன்னா என்ன அர்த்தம்? அதிலும் இந்த கிரேக்க வார்த்தை மிகவும் சிறப்பானது. சீஷன் அப்படின்னா அந்த குருவினுடைய உபதேசத்தை கை கொள்ளுகிறவன், முழுமையாக கை கொள்ளுகிறவன் தான் சீஷன். மத்தேட்டஸ் என்று சொல்லுகிற அந்த கிரேக்க பதத்திற்கு அர்த்தம் என்ன? முழுமையாக கை கொள்ளுபவன். அப்ப எனக்கு சீஷனாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? அவரு என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக கை கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு என்னிடத்திலே உங்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற கிறிஸ்தவம் என்ன கிறிஸ்தவம்? அவருடைய வார்த்தைக்கு என்ன விலை கொடுத்தாலும் நான் என்ன செய்யணும்? முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். ஏதாவது சாக்கு சொல்லி, இல்ல வேற ஏதாவது, இல்ல இப்படி இருந்தா இப்படி அப்படி சொல்லி லாஜிக்கெல்லாம் சொல்லி கீழ்ப்படியாமல் இருப்பதை அவர் என்ன செய்யல? விரும்பல. அவர் விரும்பல என்பதை விட நான் என்னையே ஏமாத்திக்கிறேன்றதுதான் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு காரியம். சரிதானா? நான் கீழ்ப்படியலைன்னா நஷ்டம் யாருக்கு? எனக்கு தான். சரி, அப்போ இந்த சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் 3 அல்லது 4 கண்டிஷனை சொல்றார் அப்படிங்கிறத இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். முதலாவது கண்டிஷன் என்ன? யாதொருவன் என்னிடத்தில் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். சரியா? முதல் கண்டிஷன்
என்ன செய்யணும்? எல்லாத்தையும் வெறுத்தணுமா? எல்லாத்தையும் வெறுத்தணுமா? அடியா, தகப்பன், தாய், மனைவி, பிள்ளை எல்லாம் வெறுத்தணுமா? என்ன செய்யணும்? சரி, இது வந்து என்ன சொல்றது, யூதர்களுடைய ஒரு முறை இப்படி சொல்றது. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்லுது? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால் கூடாது, ஒருவனை சிநேகிப்பான். இந்த லாங்குவேஜ் புரியுதா உங்களுக்கு? 2 பேரு ஒருத்தனுக்கு மாஸ்டரா இருந்தா ஒருத்தனை பகைத்து வெறுத்து இருக்கு. அப்படியா? அவ்வளவு இல்ல. என்ன சொல்ல வராரு? ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அடுத்தவருக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி. சோ அதுதான் இங்கேயும் அப்ளை ஆகும். சரிதானா? இது வந்து ஜூயிஷ் வே ஆஃப் டாக்கிங், யூதர்கள் சொல்லுகின்ற ஒரு விதம். நம்ம தமிழ்லயும் அது மாதிரி நிறைய பெக்யூரியாரிட்டிஸ் இருக்கு இல்லையா? அப்போ அதே மாதிரி அப்ப இங்க என்ன சொல்றாரு? யாருக்கு முதலிடம்? இயேசுவுக்கு முதலிடம். அதுக்கு பின்பாக தான் எல்லா உறவுகளும் வர வேண்டும். எனக்கு நீங்க சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? எனக்கும் என் வார்த்தைக்கும் முதலிடம், உறவுகளுக்கு அடுத்த இடம் அப்படிங்கிறத சொல்றாரு. சோ இதுதான் முதல் கண்டிஷன். இன்றைக்கு நாம் இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிருக்கோமா அப்படிங்கிறத நீங்க தான் உங்களுக்கு மார்க் போட்டுக்கணும். சரிதானா? எதற்கு முதலிடம்? என்னுடைய உறவுகளுக்கு முதலிடமா, அல்ல இயேசுவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் முதலிடமா என்னுடைய வாழ்க்கையில அப்படிங்கிறத சொல்றாரு. முதல் காரியம். 2வது காரியம் என்ன சொல்றாரு? தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் ஜீவனை விட யாருக்கு முதலிடம்? கிறிஸ்துவுக்கு முதலிடம். அதை இன்னும் விளக்கமா அவர் சொல்றாரு 27வது வசனத்துல. என்ன சொல்றாரு? தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான்னு சொல்றாரு. சிலுவை சுமந்து கொண்டு அப்படின்னா என்ன புரியுது நமக்கு? என்ன சிலுவைனா என்னது? பாடுகள். சரி, வேற? பாரம். சரி, பாடுகள், பாரம் இதெல்லாம் வேதத்துல இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? வேதத்துல என்ன இருக்கு? இப்போ இயேசு கிறிஸ்து யார்கிட்ட பேசிட்டு இருந்தாரு? பஸ்காவை கொண்டாட போற அந்த மக்கள்கிட்ட பேசுறாரு. யூதர்கள் தான் அவங்க எல்லாம். சரிதானா? அன்றைக்கு ரோமர்கள் என்ன செய்தாங்க? அவர்களை ஆண்டு வந்தார்கள். ரோமர்களுடைய கரங்களிலே தான் இந்த யூத தேசம் இருக்கிறது. இப்ப இந்த சிலுவை ரோமர்களுக்கும் அந்த காலத்திலே வாழ்ந்த யூதர்களுக்கும் சிலுவைனா என்னது? அது ஒரு கொலை கருவி இல்ல? உலகத்திலேயே மனிதன் கண்டுபிடித்த சித்திரவதை செய்வதில் ஒரு மோசமான ஒரு மெத்தட் அதுதான் சிலுவை இல்லையா? ஒருத்தன் ஆணி அடிச்சு 3 ஆணியில தொங்க விட்டாங்கன்னா அவன் எப்படி சாவான்? வேதனைப்படுவார். எதனால அவரோட டெத் நடக்குது? பிளட் லாஸ். பிளட் என்ன ஆயிடும்? கொஞ்ச நேரத்துல கிளாட் ஆயிடும். இப்ப எப்படி சாகுறாங்க? அப்போ இந்த பகுதியில தான் மேக்சிமம் நர்வ்ஸ் போகுது. ஸோ எல்லா சென்சஸ் ஹைலி சென்சிட்டிவ். ஸோ அதுல ஆணி இருக்கு. அப்போ இந்த மனிதன் என்ன செய்யணும்? மூச்சை உள்ள எடுக்கணும்னா என்ன செய்யணும்? காலை அழுத்தி தான் என்ன செய்யணும்? மூச்சை உள்ள இழுக்க முடியும். அப்போ ஒவ்வொரு முறை அவன் காலை அழுத்தும் போது காலில் இருக்க காயம் கொடூரமா வலிக்கும். அப்போ மேல பாடி மூவ் ஆகும்போது கையில உள்ள காயமும் வலிக்கும்.
சோ இந்த வேதனை தாங்க முடியாமல் அவன் என்ன செய்வான், கடைசியில மூச்சு எடுப்பதற்கே மனம் இல்லாமல் பிராணவாயு இல்லாததினாலே அவன் மரித்து போவான். மூச்சு எடுக்க முடியாது. அது 24 மணி நேரம் நடக்கலாம், 48 மணி நேரம் நடக்கலாம், 72 மணி நேரம் கழிச்சு கூட நடக்கலாம். அப்ப எவ்வளவு பெரிய வேதனைங்கிறத நல்லா புரிஞ்சுக்க. இப்போ இந்த சிலுவையை ஒருத்தர் சுமந்துட்டு போறாரு இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல ஒருத்தர் சிலுவை சுமந்துட்டு போறாருன்னு என்ன அர்த்தம்? அவர் சாப்பிடுறாரு அர்த்தம். இன்னும் சில மணி நேரங்களிலே அவர் சிலுவையில் அடிக்கப்படுறார். அதான் சொல்றாரு இங்க, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன். நம்மள என்ன அர்த்தம்? சாகிறதுக்கு தயாராகி என்ன செய்ய, ஏன் பின்னாடி வா, நான் சாப்பிடுற மாதிரி ஏன் பின்னாடி சாகிறதுக்கு வரலன்னா நீ என்ன செய்ய முடியாது, எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. த செகண்ட் டிமாண்ட் அதான். இன்னைக்கு என்னுடைய மரண நாள், கிறிஸ்துவுக்காக நான் மரிப்பதற்கு தயார். இப்படி காலையில எந்திரிக்கிறவர் தான் யாரு? இப்படி எந்திரிக்கிறவர் தான் சீஷன். இப்படி எந்திரிக்கிறவர் தான் சீஷன் சொல்றாரு, நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது if this is my last day, I am ready to die for him. அப்படிங்கிற உணர்வோடு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு தான் உங்களுடைய லாஸ்ட் டேனா நீங்க எப்படி வாழ்வீங்க? உங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? கவலையா இருக்குமா? சரி, கவலையா? சரி, ஒருத்தர் 2-3 பேர் கவலைன்னு சொல்லிட்டீங்க. வேற யாருக்காவது வேற ஏதாவது ஃபீலிங் வருமா? செத்து போனா எங்க போகணும்னு நம்பிக்கை இல்லையா? பரலோகத்துக்கு போகணும் நம்பிக்கை இருக்கா? அப்ப நம்பிக்கை இருக்குன்னா என்ன செய்வீங்க? சந்தோஷம் இல்லை, என்ன செய்வீங்க? நம்ம என்ன செய்ய போறோம்? கர்த்தரை சந்திக்க போறோம். அப்போ அவர் முன்னாடி போற போது எப்படி இருக்கணும்? உத்தமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வழியெல்லாம் என்ன ஆயிடும்? அவரை மீட் பண்றதுக்கு தயாரா இருப்போம் இல்லையா? தயாராகுமா இல்லையா? அதுதான் சொல்றாரு லூக்கா 9ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது, அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் சேர்த்துட்டார். அப்போ டெய்லி என்ன செய்யணும்? இன்னைக்கு நான் ஒருவேளை ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்பவர் தான் சீஷன். நல்லா புரியுதா? 2வது டிமாண்ட், இயேசு கிறிஸ்துவோட டிமாண்ட் என்னன்னு புரியுதா? அப்படி நம்ம வாழ்றோமா? அப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவரும் வாழ்ந்திருந்தா இந்நேரம் இந்த இந்தியா ரட்சிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? இன்னைக்கு இதுதான் என்னுடைய கடைசி நாள். அதற்கு ஏற்ற ஒரு நடவடிக்கை என்னிடத்துல இருக்க வேண்டும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நான் மீட் பண்ண போறேன்னா அவனை மன்னிக்க மாட்டேன், அவளை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுவோமா? செத்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன்பாங்க. செத்த பேர் எப்படி நீங்க மன்னிக்க முடியும் இல்லையா? இப்போ உங்க வாழ்க்கையே மாறிவிடும் இல்லையா? முழுமையா மாறிடும். நம்ம ஆண்டவரை சந்திக்கணுமே. அப்போ நம்ம இந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முழு மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதுதான் இங்க இந்த 2வது கண்டிஷன்ல ஆண்டவர் சொல்றார். 3ஆவதாக அவர் என்ன சொல்றாரு? அப்படியே உங்களில் எவனாகிலும் எனக்கு அப்படின்னு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பாட்டுலாம் பாடிடுவோம். ஏன்னா ஃபாதர் பாட்டு நிறைய போய் சொல்றது ஃபாதர் பாட்டு பாடிதான்.
ஆனா உண்மையான சீஷன் என்ன செய்ய கட்டாயம் அதை செய்தாக வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனக்கு உண்டானவைகள் எல்லாம் எனக்கு உள்ளவைகள் அல்ல. இதெல்லாம் யாருக்கு? இயேசுவுக்கு அர்ப்பணம் என்று சொல்லி முழுமையாக அர்ப்பணம் செய்த ஒரு வாழ்க்கை தான் ஒரு சீஷனுடைய வாழ்க்கை. எல்லாம் சகலம். ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல டாக்டர் அலெக்ஸ்னு ஒரு டாக்டர் இருந்தாங்க, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒட்டஞ்சத்திரத்துல. இப்ப இல்ல, ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. கேட்பாங்க, நீ போட்டிருக்க இந்த சட்டை யாரோட சட்டை? இருப்பாங்க, யார் சட்டை? அவங்க ஸ்டீவர்ஷிப் கிளாஸ் பத்தி எடுப்பாங்க. இந்த சட்டை யார் சட்டை? ஏசப்பா வந்தது, அப்படினாலும் விடறதுக்கு மனசு இல்லை. ரைட்டா? இது அவருடைய சொத்து. ஐ எம் ஒன்லி a manager, a steward, ரைட்டா? நான் ஒரு என்னது தமிழ்ல என்ன இருக்கு? உக்ரானக்காரன். அவ்வளவுதான். என்கிட்ட இருக்கிறது எல்லாத்துக்கும் முதலாளி யாரு? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான். whose money is it anyway அப்படின்னு சொல்லி இன்னொரு புத்தகம் ஜான் மெக்கார்த்தர் எழுதியிருக்கிறார். சரியா? என்னிடத்துல இருக்கிற பணம் யாருடையது? யாருடையது? அவருடையது. அவர் தான் முதலாளி. அப்படின்னா என்ன ஆயிரும்? என்னுடைய சிந்தையே மாறிடும் இல்லையா? இந்த வீட்டுல பிரேயர் வைக்கலாமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? வைங்க தான் சொல்லுவோம் இல்ல? ஏன்னா ஓனரோட விருப்பம் ஜெபிக்கிறது தான் இல்லையா? அது அந்த அடுத்த மாசம் பார்க்கலாம் பிரதர் அப்படி சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது இல்லையா? இப்படிதான் எல்லாமே. அப்போ உங்களுடைய பொருட்கள் எல்லாம், உங்களிடத்துல இருக்கக்கூடிய ஆஸ்தி, உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும், அந்தஸ்து, உங்களுக்கு உண்டான எல்லாம் யாருடைய பயன்பாட்டுக்கு வந்துடும்? கர்த்தருக்காக பயன்பாட்டுக்கு வந்துவிடும். அப்படி இருக்குதா இன்னைக்கு? அதுதான் மூன்றாவது கேள்வி. நீங்கள் நானும் சீஷர்கள் என்றால், முதலாவது எல்லா உறவுகளும் தாண்டி அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். என் ஜீவனையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் என்ன செய்யணும்? இன்னைக்குதான் எனக்கு லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாகின்ற ஒரு பாணியிலே நான் வாழ வேண்டும். மூன்றாவதாக, எனக்கு உண்டான எல்லாம், நானும் என் எல்லாமும் இயேசுவுக்கு. பாட்டு பாடுறோம், அதே நிலைமை நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். கடைசியாக ஒரு வார்னிங்கோடு அவர் முடிக்கிறார். என்ன சொல்றாரு? உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் சாரமாக்கப்படும், அது நிலத்துக்காக எரிவுக்காலும் உதாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள், கேட்கறதுக்கு காதுலவன் கேட்க கடவன். என்ன சொல்றாரு? இந்த உப்பை எதுக்கு கம்பேர் பண்றாரு? இந்த சீஷத்துவத்தோடு அவர் ஒப்பிடுகிறார். சரிதானா? சீஷத்துவத்தோடு ஒப்பிடுகிறார். நான் சீஷனா வாரேன்னு சொல்லி வரது, ஒப்பு கொடுக்கிறது எல்லாம் ரொம்ப நல்லதுதான். ஆனால் இடையிலேயே சீஷத்துவம் மங்கி போகுமானால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறார். சரியா? நான் ரட்சிக்கப்பட்ட போது நீங்க சொல்ற மாதிரிலாம் இருந்தேன், எதனால ஆண்டவருக்கு விட்டு கொடுத்துட்டேன், எனக்கு இயேசு கிறிஸ்து தான் எல்லாமா இருந்தாரு. ஆனா கேள்வி என்ன, இப்போ எப்படி இருக்கு? இப்பவும் அந்த மூன்று காரியங்களும் என் வாழ்க்கையில நடைபெறுகிறதா அப்படிங்கறதான் கேள்வி. அதனாலதான் அவர் சொல்றாரு, அப்படி சீஷத்துவத்திலே இந்த உலகம் வேறு காரியங்கள் கலந்து விடுமானால், ஏன்னா உப்பு என்ன செய்யாது, கெமிக்கலி இட்ஸ் ஸ்டேபிள், அதுல ஒண்ணு நடக்காது இல்லையா? அது கூட என்ன செய்யுது, மாசு கலக்கும் பொழுதுதான் அந்த உப்பு என்ன செய்ய முடியாது, உபயோகமற்றதாக மாறி போகிறது. அப்படி இந்த மாசு
கலந்து போகும்போது அதை என்ன செய்ய முடியாது. என்ன சொல்றாரு, நிலத்துக்காகலும் உரமாவும் யூஸ் பண்ண முடியாது, எந்த நிலத்திலையும் போட முடியாது. அது என்ன செஞ்சிடும், அந்த மாசு பொருட்கள் அதை கெடுத்து போடும், உபயோகமற்றவர்களாக ஆகி விடுவீர்கள் என்று சொல்கிறார். அதனாலதான் மேல 2 ஓமை சொல்லியிருக்காரு. அதுக்கெல்லாம் நம்ம நேரம் இல்லை, நான் பார்க்கல. சரிதான். சீஷத்துவத்துக்குள்ளே வரதுக்கு ஆசையா இருக்கு, நான் வந்துட்டேன்னு சொல்லலாம். ஆனா என்ன செய்யணும், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களுக்கும் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எல்லா உறவுகளையும் கடந்து, என் உயிரையும் கடந்து, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கடந்து நான் என் இயேசுவை நான் நேசிப்பேன். அவருக்காக எல்லாவற்றையும் நான் விட்டு கொடுத்து விடுவேன். அவருக்கே எல்லாம், எல்லா இடமும் அவருக்கு தான் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் சீஷத்துவமான வாழ்க்கை. அதைத்தான் அவர் விரும்புகிறார். வேற எதுவும் அவருக்கு பார்க்க போறது இல்லை, இல்லையா? மத்தேயு 7:21 ரொம்ப தெளிவா சொல்லுது, இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசம் இல்லாமல் என்னை நோக்கி வாய் வார்த்தையினால, கன்ஃபஷனால, வேர்பல் கன்ஃபஷனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தொடர்ந்து கீழே என்ன சொல்றாரு, எனக்காக ஏதோ காரியங்களை செய்தோம் என்று சொல்வதனாலும் பிரயோஜனம் இல்லை. சரிதானா? தீர்க்க தரிசனமோ பிசாசு துரத்துறதோ அற்புதம் செய்யறதுனாலயோ பிரயோஜனம் இல்லை. என்ன செய்யணும், சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், என்னுடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். அது ஒண்ணுதான் குவாலிபிகேஷன். ஆகையினாலே இந்த நாளிலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தொடர்ந்து இந்த சீஷத்துவத்திலே வளருகிறவர்களாக, ஆழமான கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் என்ன செய்வார், உதவி செய்வாராக. நீங்களும் என்ன செய்யணும், முயற்சி எடுக்க வேண்டும். அதுதான் சொல்லுது. ஆண்டவர் உதவி செய்வார், நீங்களும் என்ன செய்யணும், முயற்சி செய்ய வேண்டும். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு இந்த நாளிலே அவர் என்னுடைய மனதிலே வைத்திருக்கிறார். ஆகையினாலே